children நல்லா ஹாப்பியாக இருப்பீங்க. நல்லா உங்களோட ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கிடணும். இந்த லாக்டவுன் பீரியடில் நிறையா நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்க. தனியாகவே நீங்கள் நிறைய காரியங்களை செய்வதற்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற அந்த ஒன்றால் தன்னம்பிக்கையால் நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருப்பீங்க. உண்மையாகவே உங்களை வாழ்த்துகிறோம். அநேக காரியங்கள் மற்றவர்களுடைய உதவி இல்லாமல் செய்ய கற்றுக்கொள்வது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இப்பொழுதும் நாம் என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போவுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் கல்வி ஒரு மனிதனை உருவாக்குவதற்காகவே. அதனால் அந்த கல்வியில் நம்ம நிலைத்து ஒழுகும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 6 சாப்டர்ஸ் படிச்சிட்டோம். 7th சாப்டர் போக போகிறோம். இந்த 7th சாப்டர் எடுத்துக்கிட்டோன்னா மடக்கு அமைப்பு, அதனுடைய தலைப்பு மடக்கு அமைப்பு. இந்த சாப்டரை நம்ம முடிக்கும் பொழுது என்னெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மடக்குகளின் வகைகளை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்போம். அதுக்கடுத்தது அதனுடைய அடிப்படை தத்துவங்களை பற்றி பார்த்துருப்போம். மடக்குகளை எவ்வாறு ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு அது உதவுகிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடலாம். மடக்கு அமைப்பு அப்படிங்கிறதுனுடைய அந்த ஒரு கான்செப்டை பார்க்குறப்போ மடக்கு என்றால் என்ன, மடக்குனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மடக்கு என்பது ஒரு சுழற்சி. மடக்கு என்பது ஒரு சுழற்சி, அது ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு நிரல் பகுதியை குறிப்பிட்ட தடவைகள் மீண்டும் மீண்டும் செயல்படுத்துகிறது. ஒரு நிரலினுடைய ஒரு குறிப்பிட்ட வரிகளையோ இல்லை பகுதிகளையோ திரும்ப திரும்ப செயல்படுத்துகிறது. மீண்டும் மீண்டுமாய் அந்த செயல்படுத்தும் அந்த ஒரு நிகழ்வுக்கு பேர் என்னென்னா வரம்புடை மடக்கு. வரம்புடை மடக்கு. இந்த மடக்குகளை பொறுத்தவரையில் இதை 4 வகையாக பிரிக்கிறோம். 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. முதலாவது ஃபார் மடக்கு, அடுத்தது ஒயில் மடக்கு, தென் ஃபார் ஈச் மடக்கு, டூ ஒயில் மடக்கு. மடக்குகள் 4 வகைப்படும். அவை ஃபார் மடக்கு, ஒயில் மடக்கு, ஃபார் ஈச் மடக்கு, டூ ஒயில் மடக்கு. முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார் மடக்கு. இந்த ஃபார் மடக்கு என்பது ஒரு முக்கியமான மடக்கு. இது பன்முறை செயல்பாட்டிற்கு பயன்படுகிறது. ஃபார் மடக்கு ஒரு முக்கியமான மடக்கு. இது பன்முறை செயல்பாட்டுக்கு பயன்படுகிறது. நிரலர் முன்னதாகவே எத்தனை முறை மடக்கினை செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிந்திருந்தால் மட்டுமே இந்த வகை மடக்கினை பயன்படுத்த முடியும். எத்தனை முறை இதை செயல்படுத்த முடியும் என்பதை நிரலர் அறிந்திருந்தால் மட்டுமே இந்த மடக்கினை செயல்படுத்தலாம். ஓகே, ஒவ்வொரு கூற்றுகளுக்கும் ஒரு கட்டளை அமைப்பு ஒன்று உண்டு. அந்த கட்டளை அமைப்பு ஃபார் மடக்கு. எப்பொழுதுமே மடக்குகள் 3 விதமான பகுதிகளை கொண்டிருக்கும். கிளாஸஸ், அதாவது 3 குறிப்பிட்ட பகுதிகளை மடக்குகள் கொண்டிருக்கும். ஒன்று தொடக்க மதிப்பு, இரண்டாவது நிபந்தனை, மூன்றாவது மிகுப்பு அல்லது குறைப்பு. இந்த மடக்குகள் 3 அளவுருக்களை பெற்றிருக்கும். ஒன்று தொடக்க மதிப்பு, இரண்டாவது நிபந்தனை, மூன்றாவது மிகுப்பு அல்லது குறைப்பு. அனைத்து மடக்குகளும் இந்த 3 அளவுருக்களை பெற்றிருக்கும். ஆனால் 3ம் வெவ்வேறு இடத்தில் அந்தந்த மடக்கின் தன்மையின் அடிப்படையில் அமைந்திருக்கும். முதலாவது ஃபார் கூற்று. இது ஒரு முக்கியமான கூற்றுன்னு பார்த்தோம், மடக்குன்னு பார்த்தோம். இந்த ஃபார் கூற்றில் இந்த 3 அளவுருக்களும் ஒரே வரியில் இடம்பெற்றிருக்கும். 3 அளவுருக்களுமே ஒரே வரியிலேயே இடம்பெற்றிருக்கும். 3னுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது தொடக்க மதிப்பு. தொடக்க மதிப்பு என்பது மடக்கின் துவக்க மதிப்பை இருத்துவதற்கு இது பயன்படுகிறது. நிபந்தனை, இதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்பொழுதுமே ஒரு காரியத்தை எவ்வளவு நேரம் செய்ய வேண்டும், எத்தனை முறை செய்ய வேண்டும், இதெல்லாம் தெரியாமல் நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது. சொல்லுவாங்க, ஆற்றுல போட்டாலும் என்ன செய்யணும், அளந்து போடணும். அப்போது ஒரு நிபந்தனை இல்லை என்றால் எந்த காரியமும் அது சரியான முறையில் நடைபெறாது. அப்போது இந்த நிபந்தனை கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எத்தனை முறை, எடுத்துக்காட்டுக்கு இப்போ பெட்ரோல் பல்க்குக்கு போகிறோம், உன்னுடைய வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் போட போகிறேன்.
போனோடனே நம்ம செய்கிற காரியம் 100 ரூபாய்க்கு போடுங்க அல்லது 2 லிட்டர் போடுங்க இல்லை 5 லிட்டர் போடுங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த ஒரு லிமிட் சொல்கிறோம் இவ்வளோ அப்படிங்கிறது. அதுதான் மடக்கினுடைய அடிப்படை, ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தொடக்க மதிப்பை இருத்துவாங்க. முதலாவது இப்போ சொல்லுவாங்க, அந்த பெட்ரோல் பல்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு 0 பார்த்துக்கோங்க, தொடக்க மதிப்பு பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஓகேன்னு பார்க்குறோம். நம்மளுடைய பெட்ரோல் டேங்க்குக்கு ஒவ்வொரு லிட்டராக வந்து விழுது. அப்போ 5 லிட்டர் நீ போட போகிறேன்னு சொன்னால் அந்த 5 லிட்டர் ரீச் ஆனவுடனே அது ஸ்டாப் ஆயிரும். அப்போது தொடக்க மதிப்பு ஒவ்வொரு முறையும் நிபந்தனையோடு சரிபார்க்கப்படுகிறது. நிபந்தனை சரிபார்க்கப்படும் பொழுது நிபந்தனை சரியெனில் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். நிபந்தனை தவறு எனில் மடக்கு மீண்டுமாய் அது என்ன செய்யும், மடக்கு முடிவுக்கு வரும். அதாவது சரி என இருக்கும் வரையில், நிபந்தனை சரி என இருக்கும் வரையில் மடக்கு செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். ஓகேயா? மிகுப்பு குறைப்பு 1 லிட்டர் போட்ட உடனே அடுத்த ஆட்டோமேட்டிக்காக 2, 3 இப்படி ஒவ்வொன்றாக கூடும். அல்லது இப்போ குறைக்க வேண்டிய நிலையில் ஏதாவது ஒரு பயன்பாடு இருக்குதுன்னா குறைக்கும். அப்போது 3 விதமான அளவுருக்கள் ஒவ்வொரு மடக்குகளுக்கும் உண்டு. மடக்குகள் என்றால் என்ன, திரும்ப திரும்ப ஒரே குறிப்பிட்ட காரியங்களை செய்வது. செய்யும் பொழுது எத்தனை முறை செய்ய வேண்டும், அதனுடைய கால அவகாசம் கண்டிப்பாக தேவை. அந்த நிபந்தனையினுடைய பணி. ஒவ்வொரு முறையும் அந்த நிபந்தனை சரிபார்க்கப்படுகிறது. நிபந்தனை சரியெனில் நிபந்தனை தவறு என்ற நிலை ஏற்படும் பொழுது வரை இந்த மடக்கு செயல்படுத்தப்படும். மிகுப்பு குறைப்பு மடக்கின் எண்ணிக்கையை அது அதிகரிக்கவோ குறைக்கவோ பயன்படுகிறது. மடக்கு அமைப்புக்கான ஒரு வரைபடம், எப்போவுமே ஃப்ளோ சார்ட், அதை பட வடிவில் உனக்கு ஒரு காரியங்களை கொடுத்தால் அது எளிதாக நம்ம கற்றுக்கொள்வதற்கு எளிதாக இருக்கும். பாரு, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, முதலாவது அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு, எப்போவுமே துவக்க மதிப்பு, இனிஷியல் வேல்யூ, துவக்க மதிப்பு. அந்த துவக்க மதிப்பு அடுத்தது என்ன பண்ணுறது, அடுத்தது அந்த மடக்கின் அதை செயல்படுத்துவதற்கான நிபந்தனைக்கு நேராய் அழைக்கப்படுகிறது. நிபந்தனை ஆம் எனில் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். இல்லை, நிபந்தனை ஃபால்ஸ், இல்லை அப்படின்னு சொன்னால் மடக்கை விட்டு வெளியேறும். இதான் அந்த படம் உனக்கு சொல்லி தருகிறது. அதுக்கு அடுத்தாப்புல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. முதலாவது ஐயினுடைய மதிப்பு, துவக்க மதிப்பு 0. ஐ 100 என்ற எண் வரும் வரை, 100க்கு கீழே உள்ள எண் வரை இந்த உள்ளே இருக்கிற உடற்பகுதியை செயல்படுத்த வேண்டும். உள்ளே இருக்கிற செயல்படுத்தும் பொழுது ஒரு காரியம் நிகழ்கிறது. அந்த ஐயினுடைய மதிப்பு மிகுக்கப்படுகிறது. மீண்டுமாய் மிகுக்கப்பட்ட அந்த ஐ, அந்த மதிப்பு நிபந்தனை அதாவது லிமிட்டோடு சரிபார்க்கப்படுகிறது. ஐயினுடைய மதிப்பு 1 இப்பொழுது 2 ஆகிறது. 2 லெஸ் தேன் 100 பார்க்குது. உடனே ஆமாம், ஓகே, எஸ் இட் இஸ் லெஸ் தேன். அப்போ ட்ரூனா மீண்டுமாய் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். ஒருவேளை இது அப்படியே 1 2 3 4 5 அப்படின்னு டில் 100 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ 100 வந்துருச்சு. 100 வந்த உடனே லெஸ் தேன் 100 பார்க்கும். நோ, இட் இஸ் நாட் லெஸ் தேன், இட் இஸ் ஈக்குவல். அப்போ நிபந்தனை தவறு என்று வருகிறது. தவறுன்னு வந்த உடனே அது என்ன பண்ணுது, அந்த மடக்கினை விட்டு வெளியேறுகிறது. இதுதான் அதனுடைய அந்த மடக்கு அமைப்பின் நெறிய வரைபடத்துக்கான விளக்கம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. நீ உன்னுடைய புத்தகத்தை எடுத்தாலும் நல்லது தான். புத்தகத்தில் பாடம் 7வது பாடம் அதை எடுத்து வச்சுக்கோ. அப்போ இங்கே நீ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார் மடக்கை குறித்து ஃபார் மடக்கு 3 அளவுருக்களை கொண்டிருக்கும். முதலாவது துவக்க மதிப்பு, நிபந்தனை, மிகுப்பு. ஒவ்வொரு மாறிகளும் டாலர் என்ற குறியீட்டை தன் முன்னோட்டாக கொண்டிருக்கும். அதை தெரிஞ்சுக்கிடணும். அப்போ I is equal to 0, ஐயின் மதிப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வர்ற வரைக்கும் என்ன அவுட்புட் பண்ணணும், த நம்பர் இஸ் $i. அப்போ 1, இந்த குறிப்பிட்ட திரையில் காண்பிக்கப்படுகிற இந்த எடுத்துக்காட்டு என்ன விடையை தரும், 1, த நம்பர் இஸ் 1, த நம்பர் இஸ் 2, இப்படி என்ற விடையை 1க்கு பின்னால் 1 கொடுக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போது
எப்போவுமே மடக்கு அப்படின்னாலே 3 அளவுருக்களை கொண்டிருக்கும். ஒன்று துவக்க மதிப்பு, நிபந்தனை, மிகுப்பு அல்லது குறைப்பு. ஃபார் மடக்கு பார்த்தோம், இது ஒரு முக்கியமான மடக்குன்னுட்டு. அடுத்ததாக ஃபார் ஈச் மடக்கு. ஃபார் ஈச் மடக்கு. இந்த ஃபார் ஈச் மடக்கும் ஒரு முக்கியமான மடக்கு தான். இது ஒரு பிரத்யேகமான ஒன்று. இந்த மடக்கு நல்லா உன்னுடைய மைண்டில் இருத்த வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஃபார் ஈச் மடக்கு அணிகளுடனே இது அணிகளுடனே மட்டுமே செயல்படும். இது அணிகளுடனே மட்டுமே செயல்படும். ஞாபகம் வச்சுக்கலாமா? அணின்னா என்னது ஏற்கனவே பார்த்தோம். ஒரே தரப்பட்ட தரவுகளை ஒரு பெயரில், ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகளை ஒரே பெயரில் சேமிக்கும் ஒரு தத்துவம். அப்போ இது அணிகளுடன் மட்டுமே செயல்படுகிறது. மடக்கின் சுழற்சி அணியில் உள்ள ஒவ்வொரு திரவு இணை மதிப்பை பொறுத்தது. அணின்னு சொன்னாலே ஞாபகம் வரணும். நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன், உன்னுடைய வகுப்பின் பெயர் 12G அப்படின்னு சொன்னால் அந்த வகுப்பின் பெயர் எத்தனை 100 120 பிள்ளைங்க இருந்தாலும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு திரவு கொடுக்கப்படுகிறது. 0 1 2 அப்படின்னு ஒரு கீ வேல்யூ, அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து அறியப்படுகிறது எப்பொழுதுமே. அப்போ 12G ஆஃப் 0ன்னா முதலாவது மாணவி, 12G ஆஃப் கடைசியில் நமக்கு அந்த சுட்டு எண் எப்பொழுதுமே 0வில் தொடங்கி n-1 வரைக்கும் இருக்கும். அப்போ 135 பேர் நம்ம இருக்கிறோன்னு சொன்னால் 134 கடைசி மாணவிக்கான அந்த திரவு. அப்போ ஒவ்வொரு சுட்டு எண்ணும் அந்த திரவை நமக்கு வலியுறுத்தி அந்த திரவில் குறிப்பிட்ட, அதாவது 12G ஆஃப் 10 அப்படின்னா அந்த இடமதிப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த மதிப்பில் உள்ள மாணவியினுடைய அத்தனை பதிவுகளும் நமக்கு கொண்டு வரப்படும். இப்போ இதில் பார்க்கலாம். அப்போ அணின்னு சொன்னால் உனக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுக்கும் மேற்பட்ட தரவுகளை சேமித்து வைக்கும் ஒரு தத்துவம். இது அணிகளுடன் மட்டுமே செயல்படும். மடக்கின் சுழற்சி அணியில் உள்ள ஒவ்வொரு திரவு இணை மதிப்பை பொறுத்தது. மடக்கின் ஒவ்வொரு சுழற்சியின் போதும் நடப்பு அணி உறுப்பின் மதிப்பானது $வேல்யூ மாறியில் இருத்தப்படுகிறது. அடுத்தது, அணியின் சுட்டு ஒவ்வொரு மதிப்பாக அணியின் உறுப்பின் இறுதி வரை 0லேருந்து கடைசி எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நகர்த்தப்படுகிறது. இதுக்கான கட்டளை அமைப்பு நீ பார்த்தேன்னு சொன்னா ஃபார் ஈச், இது வந்து ஒரு சிறப்பு சொல். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கு? $array as $value within that code to be executed. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபார் ஈச் மடக்கு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தெரியணும். இது ஃபார் ஈச் மடக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அணியினுடைய உறுப்பு, அணியின் சுட்டு ஒவ்வொரு மதிப்பும் அந்த முதல் இண்டெக்ஸ்லேருந்து கடைசி இண்டெக்ஸ் வரைக்கும் நகருகிறது. அது தெரிஞ்சுக்கிடணும் நமக்கு. அடுத்தது, இதில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரு. இந்த ஃபார் ஈச் மடக்குக்கு SUQ ஈக்குவல் டு 18 20 32 3 மதிப்புகள். மூன்றுக்குமான பெயர் SEQ. அந்த SEQங்கிறத என்ன பண்ணியிருக்குன்னு பாரு, எக்ஸுங்கிற அந்த மாறியில் இருத்தப்படுகிறது. எக்ஸ் ஆஸ் SCQ சீக்வென்ஷியல். அப்போ இந்த 18 20 32க்கான அந்த சுட்டு பார்த்தோன்னா 18 0, அப்போ SCQ ஆஃப் 0, SCQ ஆஃப் 1, SCQ ஆஃப் 2 அப்படி பார்த்தோன்னா முதலாவது மதிப்பு 18, ரெண்டாவது 20, 32 நமக்கு தேவையான அந்த மதிப்புகள் பிரிண்ட் ஆகும். ஃபார் ஈச் மடக்கை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் பன்முறை செயல்படுத்த எளிதான வழியை வழங்குகிறது. இது வந்து அணிகள் மற்றும் பொருட்களில் மட்டுமே இது செயல்படுத்தப்படுகிறது. இதன் வேறு தரவு வகை மாறியிலோ தொடக்க மதிப்பு இருத்தப்படாத மாறியிலோ பயன்படுத்த இது முயற்சி செய்யும்போது பிழை என சுட்டி காட்டும். நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இதில் ஒரு முக்கியமான காரியம், நமக்கு சில வார்த்தைகள் முக்கியம். இதில் சிறப்பு சொல் என்னெல்லாம்? ஃபார் ஈச், அரே, ஆஸ், ஃபார் ஈச், அரே. இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபார் ஈச், அரே, ஃபார் ஈச், அரே, ஆஸ், இதெல்லாமே ஒரு சிறப்பு சொற்கள். அது எந்த இடத்துல எந்தெந்த இடத்துல பொருந்தது. இன்னொரு எடுத்துக்காட்டு உன்னுடைய புத்தகத்தில் நீ பார்க்கலாம். $student name equal to array of மகிழன், இனியன், நிலானி, சிபி, ஷைனி. இல்லை பாரு, ஒவ்வொரு மதிப்பும்
டாலர் வேல்யூவில் எப்படி இருத்தப்படுகிறது? வேல்யூ அப்படிங்கிற அந்த வேரியபிளில் இருந்து ஸ்டூடெண்ட் நேமில் இருக்கிறது வேல்யூவுக்கு பொருத்தப்படுகிறது. ஸ்டூடெண்ட் நேம்ங்கிற அந்த ஆரே அணியினுடைய பெயர், இந்த அணியில் இருக்கிற மதிப்புகள் அத்தனையும் வேல்யூ அப்படிங்கிற அந்த ஒரு மாறிக்கு இருத்தப்படுகிறது. இப்போ எக்கோங்கிற குறியீடு உனக்கு தெரியும். அந்த பயன்பாடு எக்கோ என்ன செய்யும்? வெளியிட திரையில் காண்பிக்க இது பயன்படுகிறது. அப்போ ஃபார் ஈச்ன்னு சொன்ன உடனே ஞாபகம் வர வேண்டியது இது அணிகளோடு செயல்படக்கூடிய மடக்கு. ஓகேயா? அடுத்தது என்னன்னு சொன்னால் ஒயில் மடக்கு. மூன்றாவது வகை மடக்குக்கு வந்துட்டோம். ஒயில் மடக்கு. ஒயில் மடக்கு என்பது இது ஒரு முக்கியமான மடக்கு தான். இந்த மடக்கு எளிய பன்முறை செயல்பாட்டிற்கு இது பயன்படுகிறது. எளிய பன்முறை செயல்பாட்டுக்கு இவ்வகை மடக்கு செயல்படுகிறது. இதுவும் இங்கே நீ பார்த்தேன்னு சொன்னால் மடக்குன்னு சொன்னாலே 3 விதமான அளவுருக்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று துவக்க மதிப்பு, நிபந்தனை, மிகுப்பு அல்லது குறைப்பு. இந்த அணிகளுடைய நிபந்தனை எந்த இடத்துல வைக்கப்படுகிறதோ அந்த இடத்திற்கேற்ப அதனுடைய அந்த செயல்பாடு மாறுபடும். ஃபார் மடக்கை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நிபந்தனை, மிகுப்பு, குறைப்பு மற்றும் துவக்க மதிப்பு எல்லாமே ஒரே வரியில் முதலாவதே வைக்கப்படும். ஆனால் இன்னும் வரப்போகிற அடுத்த 2 மடக்குகள் பார்க்க போகிறோம். ஒயிலும் டூ ஒயிலும் பார்க்க போகிறோம். இந்த ஒயில் மடக்கை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நிபந்தனையானது அந்த மடக்கினுடைய துவக்கத்தில் வைக்கப்படுகிறது. நிபந்தனை மடக்கின் துவக்கத்திலே இருக்கும். ஒயில் மடக்கின் துவக்கம். இப்போது இந்த நிபந்தனை சரி என்ற பட்சத்தில் மட்டுமே இந்த உடற்பகுதி செயல்படுத்தப்படும். ஒயில் மடக்கினுடைய சிறப்பம்சம் பார்க்கணும். நிபந்தனை சரி என்றால் மட்டுமே மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். ஒருவேளை கொடுக்கப்படுகிற நிபந்தனை சரியில்லை என்றால் அது மடக்கின் உடற்பகுதிக்குள் வராமலே வெளியேறிவிடும். அப்போ நிபந்தனை தவறு என்ற பட்சத்தில் ஒரு முறை கூட இந்த மடக்கு செயல்படாது. ஞாபகம் வச்சுக்கிடணும். நிபந்தனை சரியில்லை என்ற பட்சத்தில் இந்த மடக்கு ஒரு முறை கூட செயல்படாது. இதுதான் இதனுடைய தன்மை. அப்போ நிபந்தனை துவக்கத்தில் இருக்கும். ஞாபகம் வைக்கணும். பாரு, இப்போ ஸ்டார்ட் துவக்க மதிப்பு அந்த மடக்கையின் வெளியே கேள்வி கேட்குது. டெஸ்ட்டு. ஆமாம், டெஸ்டிங் கண்டிஷன். ஆமாம் அப்படின்னா தான் பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே வரும். அப்புறம் தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். திரும்ப அகெயின் செக் பண்ண போவோம். நிபந்தனை இல்லை என்றால் மடக்கை விட்டு வெளியேறும். இந்த வரைபடத்தை பார்த்தாலே நீ புரிஞ்சிடலாம். முதல்ல துவக்க மதிப்பு மடக்கின் வெளியே இருக்கும். நிபந்தனை உள்ள நமக்கு செக் பண்ணது. ஆம் என்றால் நிபந்தனை சரி என்றால் மட்டும் மடக்கின் உடற்பகுதி செயல்படுத்தப்படும். இல்லை என்றால் மடக்கை விட்டு வெளியேறும். புரிஞ்சிச்சா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னா அடுத்த மடக்கு என்னது? டூ ஒயில். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு நிறைய இருக்குது. எப்படின்னா ஒயில் மடக்கு நிபந்தனை மடக்கினுடைய துவக்கத்தில் இருக்கும். ஆனால் டூ ஒயிலில் நிபந்தனை மடக்கினுடைய இறுதியில் இருக்கும். அப்போது சரிபார்க்கப்படுகின்ற ஒரு நிலை எப்பொழுது காணப்படுகிறது? மடக்கை விட்டு வெளியேறும் நிலையில் காணப்படுகிறது. அப்போ நிபந்தனை ஒருவேளை சரியில்லை என்றாலும் இந்த டூ ஒயில் மடக்கு ஒரு முறையாவது சுற்றும். ஞாபகம் வைக்கணும். டூ ஒயில் மடக்கில் நிபந்தனை சரியில்லை என்றாலும் ஆம் அப்படி தான் வரணும்னு கிடையாது. நிபந்தனை இல்லை என்றாலும் ஏன்னா உள்ளே வந்துடும். டூ அப்படின்னோடனே செய். டூன்னா மீனிங் செய் தானே. டூ ஒயில் சிறப்பு சொல். ஞாபகம் வைக்கணும். இந்த டூங்கிற அதை பார்த்தோடனே உள்ளுக்குள்ளே வந்துடும். துவக்க மதிப்பு என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு உள்ளே வந்து அந்த மடக்கின் உடற்பகுதியை செயல்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் செக் பண்ண வருது. இப்போ தான் நிபந்தனை சரிபார்க்கப்படுகிறது. இறுதியில் சரிபார்க்கப்படும். சரிபார்க்கப்படுற இடத்துல இப்பொழுது ஒருவேளை கொடுக்கப்படுகிற நிபந்தனை தவறுன்னு சொன்னால் வெளியே வந்துடும். ஆனால் தவறாக முதலாவதையே அந்த நிபந்தனை தவறாக தான் இருக்கும். இருந்தாலும் டூ ஒயிலில் கண்டிப்பாக ஒரு முறை செயல்படுத்தப்படும். டூ ஒயில் மடக்கு எப்பொழுதும் மடக்கினை முதல் முறை செயல்படுத்தும் போதே மடக்கின் உடற்பகுதியில் உள்ள கூற்றுகளை செயல்படுத்தும். பிறகுதான் நிபந்தனை சரியா தவறா என்று பார்க்கிறது. ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேயா? டூ ஒயில் மடக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குது பாரு. நம்ம ஒரு மதிப்பு எக்ஸ் உடைய மதிப்பு 1 என்ன கொடுத்துருக்காங்க?
எக்கோ ஹெலோ வேர்ல்டு. அடுத்தது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஒன்று கூட ஒன்று கூட்டுறோம், டெஸ்ட் பண்ணுறோம். ஒயில் எதுவரை, 5 வரை ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேயா? சரி, இப்போ ஒரு சின்ன உனக்கு டிப்ஸுக்காக கொடுக்கப்படுகிறது. எத்தனை பண்ணுறோன்னு பாரு. நம்ம என்ன 4 விதமான மடக்குகள் பார்த்துருக்குறோம். 4 விதமான மடக்குகளையும் நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா அந்த வேறுபாடு பார்க்க போகிறோம். முதலாவது ஃபார் மடக்குக்கும் ஃபார் ஈச் மடக்குக்கும் என்ன வேறுபாடு? ஃபார் மடக்கு, ஃபார் ஈச் மடக்கு சொன்னேன். ஃபார் மடக்கு பன்முறை செயல்பாடுகளுக்கு இது பயன்படுகிறது. ஃபார் ஈச் என்ன சொன்னேன்? 2 அணிகளுடன் இது செயல்படுகிறது. அதே மாதிரி ஃபார் ஈச் மடக்குக்கும் ஒயில் மடக்கும். ஃபார் ஈச் மடக்குன்னு வார்த்தையே ஒரு வார்த்தை எழுதினாலே போதும், அணிகளோடு செயல்படும், அணிகளோடு செயல்படும். ஒயில் மடக்கு அப்படின்னு சொன்னாலே ஞாபகம் வந்துடணும் என்னது? இது மடக்கின் உடற்பகுதி செயல்பட வேண்டுமானால் நிபந்தனை சரியென்று இருக்க வேண்டும். ஞாபகம் வச்சுக்கிடணும். மடக்கின் சுழற்சி அதுதான் இதில் கொடுத்துருக்குது. இது அணிகளுடன் செயல்படும். இது அணிகள் மற்றும் அணிகள் அல்லாத மாறிகளிலும் இந்த ஒயில் மடக்கு செயல்படுகிறது. 2வது பாயிண்ட் பாரு, மடக்கின் சுழற்சி அணியில் உள்ள திரவு இணை மதிப்பை பொறுத்தது. இது இதை பொறுத்தது, மதிப்பு சரி அல்லது தவறு என்ற ஒரு நிலையை பொறுத்தது இந்த ஒயில் மடக்கு. இந்த வேறுபாடுகள் ரொம்ப முக்கியம், படிச்சிடணும். அடுத்தது ஒயில் மற்றும் டூ ஒயில், அதுதான் நல்லா தெளிவாக உனக்கு சொன்னேன். கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை சரியா இல்லையா என்பதை துவக்கத்திலே பார்க்கிறது. டூ ஒயில் என்ன பண்ணுது? நிபந்தனை இறுதியில் செய்யப்படுகிறது. இந்த டூ ஒயிலுக்கு என்ன பேர்? நுழைவு கட்டுப்பாட்டு சுழற்சி. இந்த டூ ஒயிலுக்கு என்ன பேர் சொல்லலாம்? வெளியேறு கட்டுப்பாட்டு சுழற்சின்னு சொல்லலாம். இந்த டூ ஒயில் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது கண்டிப்பாக செயல்படுத்தப்படும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு படிங்க. அடுத்தது எப்போவும் நம்ம நினைவில் கொள்கை, நீங்கள் விட்டுறக்கூடாதுங்கிறக்காக பார்க்குறேன். ஒயில் மடக்கு நிபந்தனை சரியெனில் மட்டுமே செயல்படுத்தப்படும். அடுத்தது ஸ்கிரிப்ட் எத்தனை முறை பயன்படுத்த வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்திருந்தால் மட்டுமே நாம் இந்த ஃபார் மடக்கை பயன்படுத்தலாம். அணிகளுக்குள் மட்டும் செயல்படுவது ஃபார் ஈச் மடக்கு. டூ ஒயில் மடக்கு தவறு என்றால் கூட ஒரு முறை செயல்படுத்தப்படும். ஞாபகம் இருக்குதாம்மா? சரி, நம்ம இப்போ பார்த்த இந்த பாடத்தை நல்லா படிங்க. இது ஒரு முக்கியமான பாடம், ஈஸியான பாடம். இது படிக்கிறப்ப எப்போவுமே அதனுடைய கட்டளை அமைப்பு ரொம்ப முக்கியம். அந்த கட்டளை அமைப்பை நீ தெளிவாக கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பாடம் எளிதில் உனக்கு புரிந்து கொள்ளும். கட்டளை அமைப்பு, பாய்வு படம், இது எல்லாத்தையும் நல்லா படிச்சிடணும். ஓகேயா? சரி, நல்ல பிள்ளைங்க. சரிம்மா, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல் எல்லாம் ஒருமித்து இருக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் தெளிவாகும். நம்ம அதனால் எண்ணங்களை சரிப்படுத்துவோம், நம்மளுடைய செயல் சரியாகிவிடும். ஓகேயா? சரி, தேங்க்யூடா.